Hi buddies, welcome to Mystylecookingchannel. இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மசாலா உதிராத மொறுமொறுன்னு மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பொதுவா நிறைய மெத்தட்ல மீன் வறுவல் செஞ்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி மசாலா அரைச்சி மீன் வறுவல் செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த மீன் வறுவல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். மீனுக்கு மேலே இருக்கிற அந்த மசாலா மீனை விட்டு உதிராமல் இருக்கிறதுக்கும் மீன் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மைஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க படிஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மீன் வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இருக்கும்ல அது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 லெமனோடைய ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட சேர்த்துக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 துண்டு இஞ்சி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு. இது 4த்தையுமே ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள் அது கூட சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் முதல்ல ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த மீன் வாங்கினாலுமே இந்த மாதிரி மீன் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா லூஸாக விழணும். அந்த அளவுக்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனில் அந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிழிச்ச மீன் எடுத்திருக்கேன். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே போல் மீனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாவுடைய டேஸ்ட் மீன் உள்ள வரைக்குமே நல்லா இறங்கி இருக்கும். மீனில் மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது மீனை நம்ம மெரினேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த மேலே அப்ளை பண்ணியிருக்க மசாலாவோடைய அந்த டேஸ்ட் எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி வரும். மீனில் மசாலா அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இதே போல் எல்லா மீன்லையுமே மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மீனில் மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ மணி நேரத்துக்கு நம்ம மீனை மெரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த மசாலாவுடைய டேஸ்ட் மீனில் இறங்கி இருக்கும். எல்லா மீன்லேயுமே நான் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா மீன்லேயுமே மசாலாவாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த மீனை ஒரு 30 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு மெரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மீனை மெரினேட் பண்ணோம் அப்படின்னா மசாலா உதிராமல் அப்படியே இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா ஊறி அந்த மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி வந்திருக்கும். இப்போது அந்த மீனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி மெரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரதுக்குள்ளே நம்ம மீனை திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா தோசைக்கல்லே ஒட்டிக்கும். மீன் ஒரு பக்கமாக வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மீனில் இருக்கிற மசாலா உதிராமல் வர்றதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால என்ன அப்படின்னா நம்ம தோசைகளில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே மீனை அதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மீனில் இருக்கிற அந்த மசாலா தோசைக்கல்லே ஒட்டிக்கும். அதே போல் மீன் ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா தான் மறுபக்கம் திருப்பி விடணும். அப்போ தான் அந்த மசாலா உதிராமல் மீன்லேயே நல்லா ஒட்டிக்கிட்டு வரும். மீனோட 2 சைட்லையுமே கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ஒட்டிகிட்டு இருக்குல்ல. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மசாலா உதிரவே உதிராது.
மீன் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா தோசை கலந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லா மீனையுமே இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட் மீனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மசாலா வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த தோசைகளில் உதிராமல் மீன்லேயே எல்லாமே வந்துட்டு ஒட்டி வந்திருக்கு அப்படின்றது. நான் சொன்ன இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி மீன் வறுவல் செய்து பாருங்கள். மசாலா வந்துட்டு கொஞ்சம் கூட உதிரவே உதிராது. மீனை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தோசைகள் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வறுத்த மீன் எல்லாத்தையுமே தோசைகளினுடைய சைடில் வந்துட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கிற தோசைகளில் நம்ம மீனை வச்சிட்டோம் அப்படின்னா மீன் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னு இருக்கும். அதே போல் மீனில் எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த ஆயிலுமே வந்துட்டு ஃபில்டர் ஆகி வந்துடும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.